கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் திடீர் மின்தடை தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் ஆலோசனை மேற்கொள்கிறார். தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளோடு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஆலோசனை மேற்கொள்கிறார். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் திடீர் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஆங்காங்கே பொதுமக்கள் போராட்டங்களிலும் மின்துறை அலுவலகங்களையும் முற்றுகையிட்டு மின்தடை குறித்து மின்தடையை நீக்க வலியுறுத்தி பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அது தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், கடந்த சில நாட்களாக திடீர் மின்வெட்டு தமிழகத்தோட பல்வேறு இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக ஆலோசனை நடந்து வருது. என்ன முடிவு எடுக்கப்படும்? தடையில்லா மின்சாரம் வழங்க என்ன விவரம்? பிரியதர்ஷினி, சென்னை தலைமைச் செயலகத்துல இன்று 11 மணிக்கு மின்சாரத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய நிர்மல்குமார் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 16,000 மெகாவாட் யூனிட் மின்சாரம் என்பது சாதாரண நாட்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று பார்த்தோன்னா கோடை கால, அதாவது இந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தோன்னா இந்த மின்சார தேவை என்பது சராசரியாக 16,000 உயர்ந்து 19,000 21,500 வரை என இந்த மின்சார தேவை என்பது உயர்த்தப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் தேவையான மின்சாரம் என்பது இருக்கிறது. இருப்பினும் மின்தடை என்பது ஒரு சில இடங்கள்ல பழுது காரணமாகவே ஏற்படுகிறது என்பதுதான் இந்த மின்வெட்டினுடைய காரணமாக தொடர்ந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மின்தடை ஏற்படுவதற்கு மின்சார தட்டுப்பாடு காரணம் இல்ல, ஒரு சில இடங்கள்ல மட்டுமே அந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றும் அதனையும் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் மூலமாக எடுத்து வருவதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தொடர்ச்சியாக நேற்று இரவு சென்னையிலேயே 2-3 இடங்களில் தொடர் மின்வெட்டு காரணமாக போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில இன்று காலை 11 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு திடீர் மின்வெட்டு ஏற்படுவதற்கான காரணம் குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்கவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண நாட்கள்ல 16,000 மெகா யூனிட் தேவையாக இருந்தால் கூட கோடை காலங்களில் இது 19,000 21,500 வரைக்கும் உயர்கிறது. இன்னும் கூட தேவையான மின்சாரம் கையிருப்பில் இருப்பதாகவும், அதை குறிப்பாக பார்த்தோன்னா தமிழக மின் வாரியத்தின் கீழ் இயங்கும் அனல் மின் நிலையங்கள் மூலமாக தினசரி 4,000 மெகாவாட்டும், அதே போன்று மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து 6,000 மெகாவாட், சூரிய மின்சக்தி மூலமாக 6,000 மெகாவாட், நீண்ட கால கொள்முதல் திட்டத்தின் கீழ் 2,000 மெகாவாட், நடுத்தர கால கொள்முதல் மூலம் 2,000 மெகாவாட் மின்சாரம் என தேவையான மின்சாரம் கையிருப்பதாகவும், இந்த பாதிப்பு ஏற்படைய இடங்களில் கண்டறிவதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மின்சாரத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த ஆலோசனை கூட்டம் என்பது 11 மணிக்கு நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்களை சார்ந்த ஊழியர்களையும் அமைச்சர் நிர்மல்குமார் சந்தித்து அதாவது களத்துல ஏன் மின் தட்டுப்பாடு ஏற்படுது, மின்வெட்டு ஏற்படுகிறது என்பது குறித்தான விரிவான ஆலோசனையை நடத்த இருக்கிறார். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானகுமார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.